தமிழ் குர்ஆன். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்லர். ஷைத்தான்கள் தாம் நிராகரிப்பவர்கள். அவர்கள்தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும், நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காஃபியர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? குறிப்பு: சுலைமான் இஸ் சோலமோன். சுலைமான் நபி அவர்களை குர்ஆனில் சுலைமான் என்றும் பைபிளில் சோலமோன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சுலைமான் நபி அவர்கள் தாவூத் நபி அவர்களின் மகன் ஆவார். தாவூத் இஸ் டேவிட். தாவூத் நபி அவர்களை குர்ஆனில் தாவூத் என்றும் பைபிளில் டேவிட் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சுலைமான் நபி அவர்களுக்கு விலங்குகள் பேசக்கூடிய பேச்சை விளங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் ஜின்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருந்தார்.